தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து 11ஆம் வகுப்பு மாணவியை கும்பல் ஒன்று தாக்கியது. நாடிமுத்து நகரைச் சேர்ந்த ஐயப்பன் வேதவல்லி தம்பதியினர் மருத்துவமனைக்கு சென்றபோது அவர்களது மகள் கோகிலா வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அதே தெருவைச் சேர்ந்த மயில் வாகனன் மது போதையில் தனது கூட்டாளிகளுடன் சென்று சிறுமியை தாக்கியுள்ளார். மேலும் தடுக்க வந்த நபர்களையும் அந்த கும்பல் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஐயப்பனுக்கும் மயில் வாகனனுக்கும் உள்ள இடத்தகராறு பிரச்சனையால் தாக்குதல் நடத்தப்பட்டது தெரிய வந்தது. நாங்கள் நாடிமுத்து நகரில் இருக்கோம். எங்கள் அப்பா டயாலிசிஸ் முடியாதவங்க, 2 மாதமாக முடியல எங்கள் அப்பாவுக்கு. அதனால் டயாலிசிஸ் பண்ண தஞ்சாவூர் மெடிக்கலுக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போவாங்க. அது மாதிரி நான் நேற்று போகும்போது 11 மணிக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க. ஒரு 3 மணி போல் எங்கள் வீட்டுக்கு 7-8 பேர் வந்தாங்க. நான் பயந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தேன். அம்மா இது மாதிரி 7-8 பேர் வராங்கம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே ஃபோன் அடித்தேன். அப்போ குடிச்சிருந்தாங்க போல இருக்குது. ரொம்ப கெட்ட வாடை அடிச்சிச்சு அவங்க மேலே. அப்போ அவங்க யாருக்குடி ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்தாங்க. நான் கையை உதற விட்டுட்டு போகும்போது முடியை பிடிச்சி இழுத்து ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க. உடனே நான் கையை தட்டி விட்டு வீட்டுக்குள்ளே ஓடி கதவை சாத்திட்டேன். எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மாவுக்கு ஃபோன் அடித்து பெரியம்மா என்னை கூப்பிட்டு போக வந்தாங்க. கொல்லைக்குள்ளே கூட எங்கள் பெரியம்மா காலை வைக்கல. அதுக்குள்ளே எங்கள் பெரியம்மா கொச்சை வார்த்தையில் திட்டி அவங்க பாலி எடுத்து அவங்க மேலே அடித்து அவங்க மேலே எச்சி துப்பி அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி காம்பவுண்டில் போட்டு அடைச்சி உடச்சிட்டாங்க. அதை கேட்க வந்த எங்கள் பெரியப்பாவையும் அடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மயில் வாகனமும் இன்னும் ராஜான்னு தான் தெரியும். வேறு யார் பேரும் எனக்கு தெரியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.